Yeah.
அந்த குண்டவரை குடை விழித்த அந்த கோபால தங்கைய இது மட்டுமா அவங்க யாருக்கு தங்க அந்த குண்டாதான் அன்னை ஆதிமாயன் தங்க யாரை இன்னைக்கு அழைக்கிறேன் இந்த ராஜராஜ சபைக்கு அழைக்கிறேன் சபைக்கு அழைக்கிறேன் அப்புறம் அப்படி பிரதிகாமியா சபை வார்த்தை முடிவெட்டு இப்பொழுது அன்னையாக இருக்க முடியாது நான் தாரி என்ன அரண்மனை சென்றோம் நீ சென்று நான் சென்று அழைக்கிற பொழுது இடர் வழக்கு போட்டார்கள் எப்படி பிரதிகாமியோ என் பொரு தாயாரு இந்த துச்சாதன வருகிறேன் சொன்னா அந்த அம்மன் யார் ரபையோ யாரா இருந்தா துச்சாதன் வருகிறேன் சொன்னா இந்த துச்சாதனுக்கு அந்த அம்மா நான் புலி அந்த அம்மா பூனை என்ன பூனை போட்ட பூனை அப்படி சொல்லு அந்த அம்மன் பெண் பூனை அப்பேற்பட்ட இந்த புலிய அந்த பூனை வெளிதான் புலிய
இந்த புளிய அந்த பூனை நான் ஊருது இந்த புளிய இந்த தையூர்ல புளிய பூனை வந்து வெல்லுமா வெல்லுமா புளிய பூனை வந்து வெல்லுமா போட வெண்புடையானது ஐயா இது வரையில எத்தனையோ ஊர்ல வென்று இருக்குது வென்று இருக்கு இந்த தையூரில பார்த்தது நான் பேச்சேன் ராத்திரில இருந்து நீ பண்ற அவஸ்தை தாங்க முடியல ராத்திரில இருந்து அவர் கேட்டுக்கிறார் ஒரே கேள்வியா சத்தம் இல்லப்பா அப்படி இந்த தையூர் சேத்திரத்துல இந்த புளிய பூனை வெல்லுமா ஐயா வெள்ள பாக்குது இந்த புளிய பூனை வெள்ள பாக்கு சொல்ல ஆட்டா சத்தம் மாடு புள்ள சின்னமோ ஒரு செத்த மாடு இது வரையிலும் அனைத்து கிராமத்திலும் 100 கட்டு பிள்ளை தின்னு இருக்குது இந்த தையூரில இன்னைக்கு தின்ன பார்த்து இந்த சத்த மாடு ஒரு சத்த மாடாகப்பட்டது நீ முன்னாடி பின்னாடி வந்துட போற ஒன்னே பில்லு கட்டுன்னு மூங்கிட்டு கூடாது கஷ்டமா இருந்தது ஒரு 6 ஊர்ல ஆடலாம் ஆமா இது வரைக்கும் அங்க துண்டுக்குது 7வது ஊருக்கு பாக்குது நீ சொல்றல்ல 6 ஊரு கிடையாது 3 ஊர்ல ஆடிக்கிறோம் 3 ஊர்ல ஆண்டமே 3 ஊர்ல தொண்ணுச்சா அப்பனா இந்த முன்சாமி கொஞ்ச நேரம் புத்தி இருக்கக்கூடாது மறுபடியும் அங்கதானே மதுரானுங்க அம்மால இனி பார்த்து கூத்து வாங்க வேண்டிய கூத்தா இருக்கிறமா பாடுற அவஸ்தை எங்க 2 பேருக்கு தான் தெரியும் என்ன பண்றது அம்பால நம்பி வாங்கணும் அதுதான் கெட்டு போல அன்னைய நம்பினா கெட்டு போவது கிடையாது அம்பால நம்பி வாங்கினீங்க நீங்க உண்மைதான் நீங்க கெட்டு போகல ஆனா நான் மட்டும் ஏமாத்திட்டு போயிடுவேன் நீ மட்டும் ஏமாத்திட்டு போயிடுவேன் போ யாரு சொல்றது அவன் என்ன சொல்றான்டா எத்தனை கம்பெனி இந்த அன்னையை நம்பி மேல ஏத்தம் கெட்டு போவது கிடையாது ஏன்னா அடிச்சாலும் அம்மா தான் அணைச்சாலும் அம்மா வேண்டி இந்த தையூர் சட்டத்தை அந்த மாடு 100 சட்டத்தை நான் இன்னைக்கு பாக்குறேன்
நீ பாப்பியோ அப்படி இல்ல போடியோ என்னடா வேந்தனே காந்தாரி அன்னையாக இருக்க காந்தாரி அண்ணன் வந்தோம் ஆமா திரௌபதி அம்மனை அழைக்க வேண்டும் ஆகையால் வேண்டி வந்திருக்கிறோம் நம்ம தாயை கூப்பிட வேண்டும் ஓடியா போட்டுப்பா அம்மனாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் ஆமா பெரிய அத்தையாக இருக்கக்கூடிய காந்தாரி அம்மன் அரண்மனையிலே ஆமா சபையை நாடி வரும் அம்மா போடுவோன்னு அதுக்கப்புறம் துரியோதனை 7 பேருக்கு தான்